அனைவருக்கும் வணக்கம். நாளை மார்ச் 16, 2026 பங்குனி மாதத்திற்கு 2ஆம் நாள் சோமவார பிரதோஷம். திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம். பிரதோஷங்கள்லேயே 2 பிரதோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷம். சனிக்கிழமை வரக்கூடிய மகா பிரதோஷம், இன்னொன்று திங்கட்கிழமை வரக்கூடிய சோமவார பிரதோஷம். சோமன் என்றால் சிவன் என்று அர்த்தம். சோமவாரம் திங்கட்கிழமை, சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம். அனைத்து சிவாலயங்களிலும் இந்த பிரதோஷ தினத்தன்று மாலை வேளையில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். சிவனுக்குரிய வழிபாடுகளிலே சிவராத்திரியும் பிரதோஷமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மனிதர்களாகிய நாம் செய்துள்ள பாவங்களை போக்கக்கூடிய, தோஷங்களை போக்கக்கூடிய நாள்தான் இந்த பிரதோஷ தினம். மற்ற பிரதோஷ நாட்களை விட இந்த பிரதோஷம் தனி சிறப்பு உண்டு. சோமவாரம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள். சோமம் என்றால் சந்திரன், திங்கட்கிழமை என்றாலும் சந்திர பகவானுக்கு உரிய நாள். சந்திரனை பிறையாக்கி தன் சிரசிலேயே வைத்து அணிந்து கொண்டிருப்பவர்தான் சிவபெருமான். சந்திரன் மனோகாரகன். நம் மனதில் உள்ள குழப்பம், மனம் லேசாக இல்லாமல் பாரமாக இருப்பது, மனம் பலமில்லாமல் இருப்பது, இது அனைத்தும் சரியாகுவதற்கு, மன தெளிவடைவதற்கு இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தால், சோமவார பிரதோஷத்தன்று நாம் வழிபாடு செய்யும் போது மனக்குழப்பத்தை தீர்க்கும் நாளாக சொல்லப்படுது. பிரதோஷத்தை முன்னிட்டு சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தால் எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும். பால் அபிஷேகம் செய்தால் நோய்கள் தீர்ந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும். தேன் அபிஷேகம் செய்தால் இனிமையான குரலும், பழங்கள் அபிஷேகம் செய்தால் நிலத்தின் விளைச்சல் பெருகும், பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்தால் செல்வம் பெருகும். பிரதோஷ நாளில் சிவனை தரிசித்தால் கடன், வறுமை, நோய், பயம் இவை அனைத்துமே விலகும். ஒரு கைப்பிடி காப்பரிசி, ஒரு பிடி வில்வ இலை, ஒரு பிடி அருகம்புல் இவற்றை சிவனுக்கு கொடுத்து விளக்கேற்றி நந்தியையும் சிவனையும் வணங்க சகல துன்பங்களும் விலகி நம் வாழ்வில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சோமவார பிரதோஷ நாளில் எலுமிச்சை சாதமோ அல்லது தயிர் சாதமோ, சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இறைவனுக்கு நைவேத்தியமாக செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு கொடுத்தால் தடைகள் நீங்கும், நம் முன்னேற்றம். சோமவார பிரதோஷ நாளில் பிரதோஷ வேளையில், அதாவது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரம் பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ கால நேரத்தில் சிவாலயங்களில் பிரதோஷ வழிபாடு சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் நடைபெறும். அந்த நேரத்தில் நம் வீட்டில் இருந்து எலுமிச்சை சாதமோ அல்லது தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் இதை மட்டுமாவது செய்து கொண்டு வீட்டிலிருந்து இந்த ஏதாவது ஒரு சாதங்களை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும். தடைகள் நீங்கும், முன்னேற்றம் கிடைக்கும். பிரதோஷம் மார்ச் 16, 2026 திங்கட்கிழமை வருது. திங்கட்கிழமை துவாதசி திதியில் வரக்கூடியதுனால இந்த பிரதோஷம் தேய்பிரையில் வருகிறது. தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம் நம் துன்பங்களை நீக்கக்கூடிய பிரதோஷம். சிவாலயத்திற்கு சென்று சிவனை அந்த பிரதோஷ வேளையில் நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே வழிபாடு செய்து வந்தால் நம் துன்பங்கள் தூள் தூளாக போகும் என்பது நம்பிக்கை. இறைவன் அருளால் அனைத்து வளங்களையும் நாம் பெறலாம். சிவாலயத்திற்கு செல்லும்போது மறக்காம வில்வ இலை மட்டுமாவது சிவ வழிபாட்டிற்கு கொண்டு கொடுக்கணும். இப்படி கொடுத்து வந்தால் நம் வாழ்வில் ஏற்பட்டுள்ள துன்பங்கள் அனைத்தும் தீரும். தேய்பிரையில் வரக்கூடிய சோமவார பிரதோஷத்தன்று யார் ஒருவர் சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டு பிரதோஷ வழிபாட கண்குளிர பார்க்கிறார்களோ அவர்களுடைய கவலைகள் அகலும் என்று சொல்லப்படுது. அனைத்திற்கும் சிவனே சாட்சி. அந்த சிவனை மனமுருகி வழிபட்டால் நம் கஷ்டங்கள் அகலும், கவலைகள் தீரும். சோமவார பிரதோஷத்தன்று மறக்காம திங்கட்கிழமை மாலையில் வில்வ இலைய சிவபூஜைக்கு கொடுங்க, உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீரும். திங்கட்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள இடைப்பட்ட நேரம் பிரதோஷ நேரம். இந்த நேரத்தில் சிவன் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வில்வ இலை ஒன்று வைத்து மனதார சிவனை நினைத்து வேண்டிக்கோங்க. உங்கள் மனக்கவலைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.